நம்ம இல்லைன்னா அந்த வீடு என்ன ஆகுறது? ஒரு நாள் ஆயினும் இந்த வளர்ந்த மாடு இந்த வழக்கமாத்த எடுத்து கொஞ்சம் நாலு இடம் பெருக்கணும்னு பெருக்கியாளா? நம்ம தான் மூளை முடுக்கலாம் இருந்து பெருக்க வேண்டியிருக்கு. ஐயோ, இந்த கிழவி நம்மளை தான் திட்டிட்டு இருக்குதா? நம்ம பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி போயிருவோம். ஐ, தப்பிச்சிட்டோம். கிழவி ஒன்றும் சொல்லலை, நம்மளை பார்த்து பார்க்காம தான் நிற்கு. இந்த இளங்கீழி போல் சந்தையில எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. கொழுப்பு பத்தி அவளுக்கு நான் இந்த வாரம் இரு. நான் இங்க ஒருத்தி நிக்க என்னைய மதிக்காம அவ பாட்டுக்கு போறா. காலையில போனவ இப்பதான் வாரா. அதுவும் சும்மா இருந்தவளை பியானை பாக்கேன்னு முடிய பிடிச்சி வச்சு இழுத்து வச்சுக்கிட்டு என்னைய தூங்க வச்சுட்டு அவ பாட்டுக்கு என்னைய கொண்டு கொல்லப்புறத்துல கடத்திட்டு போனவ இப்ப வாராள. இரு நந்த வாரேன். அதுவும் கொபரிக்கு ஆட்டத்தை பத்தி ஆட்டம் இருள. இன்னைக்கு உன் கொண்ட முடிய பிடிச்சி நான் ஆஞ்சி எடுத்துறியேன். பாலில் விழும் சீனி போல என்னை தந்தேனே. என்ன மர்மம்ல ரொம்ப சந்தோஷமா இருக்க போல தெரியுது. ஐயோ மாமா, சத்தமா பேசாதீங்க. நான் சந்தோஷமா இருக்கேன்னு உங்க வீட்டம்மா காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். இப்பதான் உங்க வீட்டம்மா வீட்டு வாசல பெருக்கிட்டு இருந்துச்சு. நான் உள்ள வரும்போது பார்த்தும் பார்க்காத மாதிரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. எதுவும் பிரச்சனையா இல்லை நீங்க திருச்ச முகத்துல உள்ள நல்லா பிள்ளைகளோட ஜாலியா விளையாடிட்டு இருக்கதை பார்த்தா எதுவும் பிரச்சனை மாதிரி தெரியல. நான் எங்கேயும் வெளியே போயிட்டேன்னு எதுவும் திட்டிச்சோ? ஆமா, நீ வெளியே போனதெல்லாம் சரி, போனவா உங்க அத்தையும் உள்ள பெட்ரூம்ல கடத்தி போட்டு போலாம்ல, கொல்லப்புறத்துல குண்டா போட்டு போவ. ஐயோ மாமா, அது நான் பார்த்த வேலை இல்லை. அதான் உமா இருக்கால, உமா பார்த்த வேலை. அவள் தான் இங்கேயே கடத்தி போட்டு வா போவோம்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிட்டு போயிட்டா. ஏலா சிம்ரன், ஆட்டத்தை நிப்பாட்டலாம். ஐயா ஆச்சி சும்மா இருங்க. என்ன அழகா பாட்டு போயிட்டு இருக்கு டிவில. தூர போங்க, டிவியை மறைக்காதீங்க. உங்க அம்மா மாதிரியே சொல் பேச்சு கேட்காம தெரியாத. இல்லனா ஒரு நாள் உன் காலை முறிச்சு போடுவேமானா. டிவியை முத ஆஃப் பண்ணனும். ஆச்சி இப்போ எதுக்கு டிவி ஆஃப் பண்ணீங்க? நான் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு தான இருந்தேன். ஆடுகளி உங்க அம்மைய மாதிரியே ஆடிக்கிட்டு இருக்காத என்ன? இந்த பயல வேறு என் மோவன் கணக்க எப்படி அமைதியா சமத்தா இருக்கான்னு இப்படியே ஆடிக்கிட்டு தெரியா? நீ உன் அம்மா மாதிரியே ஆடிக்கிட்டு திரியறியே. காயத்ரி, கொஞ்சம் பார்த்து பேசு. சின்ன பிள்ளைகள் தானே, சின்ன பிள்ளைக்கு லீவ் விட்டாச்சு, அதான் ஆட்டம் போடுதுவேன், பாடிட்டு ஆடிட்டு நடக்குது. இதுல என்ன உனக்கு? நீ முதல் டிவியை போட்டு விடு. பிள்ளைகளுக்கு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போட்டோம். இவ்வளவு நேரம் வெளியே தெருவில் கடந்து தானே விளையாடிட்டு வந்துச்சுவேன். இதுவெல்லாம் லீவ்ல ஏதாவது டியூஷன் அனுப்புறதுக்கு பார்க்காம தாகாரி ஊர் சுத்திய மாதிரி இதுவரையும் ஊர் சுத்த விட்டா வழங்க தான் செய்யும். என் மோவன் இப்ப வருவான். வந்ததை ஒருத்தி இப்ப கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவா. அவ போக வேண்டியதுதான் எங்கேயாவது. ஐயோ, நம்மளதான் சொல்லுது போல இருக்கு கிழவி. இப்ப என்ன நடந்துச்சுன்னு தையா தக்கான்னு குடிச்சுக்கிட்டு இருக்க நீ? என்ன போய் நடக்கல இந்த வீட்டுல? ஒருத்தி வெளியே வீட்டை விட்டு வெளியே போவாத, மானத்தை வாங்காத, குடும்ப மானத்தைன்னு சொன்னா வெளியே போயிட்டு வீடு விடாம மறுபடியும் சுத்திட்டு வாரா. அவளை ஒண்ணும் சொல்லாம நீங்க என்னைய சத்தம் போட்டுருக்கீங்க? ஆனா இதுல என்ன இருக்கு? அவ ஃப்ரெண்டுகளை பார்க்க போயிட்டு வாரா, போயிட்டு வந்துட்டு போட்டுன்னு விட வேண்டியது தானே. ரொம்ப எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என்ன பழக்காது? இப்ப நம்மள ஆம்பளையில தான் இருக்கான். காலையில வாக்கிங் போறேன்னு உன் மொபைல் போறான், டீ கடைக்கு போறேன்னு போறான், ஃப்ரெண்டுகளை பார்க்கன்னு போறான். அவன் இஷ்டத்துக்கு போறாங்களா? அப்படியே நம்ம மர்மம் மட்டும் போகக்கூடாதுங்க. எங்க என் மொவனும் அவளும் ஒண்ணாங்க? பொம்பளை வீட்டு வேலையை பார்க்காம இப்படி ரோடா வீடு வீடா சுத்திட்டு வருவாளா? கேவலம். நான் ஒரு வேலை தேடி தான் போயிருந்தேன் இன்டர்வியூக்கு. அப்படியா? ஆமா மாமா, இன்டர்வியூக்கு தான் போயிருந்தேன். பரவாயில்லையே, என் மருமவா இன்டர்வியூக்கு தான் போயிருக்கா. நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். பாத்தியா, கேட்டுக்க, என் மருமவா இன்டர்வியூக்கு தான் போயிருக்காளாம். வேலைக்கு போறது என்ன தப்பா? ஏலா, நீ சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு தெரியாத. ஆமா, எந்த கம்பெனிக்காரன் உனக்கு வேலை தாரான்? இன்டர்வியூக்கு போனேன்னு தான் சொன்னேன். வேலை கிடைச்சிட்டுன்னு சொன்னேன்னா வேலை இன்னும் கிடைக்கல. ஒரே நாளில் கிடைச்சிருமா என்ன? தேட தான் வேலை கிடைக்கும். அதானே மருமவா சொல்லியதும் சரிதானே. சரி, சின்ன பிள்ளைக்கு முன்னாடி அவளை போட்டு திட்டிட்டு நடக்காத மருமோல போய் வேலையை பாரு போ. இந்த கதையே வேண்டாம். அவளை வெளியே போக சொல்லுங்க. நம்ம மோவன் வந்த அப்புறம் அவன் உள்ள வர சொன்னா அவ வரட்டும். இல்லாட்டினா அவ கிளம்பட்டுங்க. அவங்க இருக்க வேண்டாம், எனக்கு விருப்பம் இல்லை. ஐயோ, அப்ப கிளவி நம்ம வீட்டுக்கார்ட்ட வெயிட்டை நம்மள போட்டு கொடுத்துருக்குமோ? இருளா, என் மோவன் வந்துட்டான்னு நினைக்கேன். அவன் வண்டி சத்தம் கேக்குது. வந்து உன்னைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவான் பேரு. காயத்ரி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பெரிய பொண்ணு எந்திரி. பாரு, அவ உட்கார்ந்துருக்க சாடைய பாரு. காயத்ரி, நீ சும்மா இருந்து சொன்னேன். என்னையா எதுக்கு மருமக மேல இப்ப கோவப்பட்டியா? அப்பா நீங்க சும்மா இருக்கப்பா. பெரிய பொண்ணு உன்னை எந்திரின்னு சொன்னேன். ஏங்க நீ ஒன்னும் பேச வேண்டாம், வா.
அம்மா இவ துணிமணியெல்லாம் நீ பேக் பண்ணி எடுத்துட்டு வா, ஒரு பையில இல்ல சூட்கேஸ் ஏதாவது பார்த்து எடுத்துட்டு வா. இந்தாயா, நான் இப்ப போய் எடுத்துட்டு வரேன் பேரு. ஏலே சேகர், என்ன பண்ண போற நீ? அப்பா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டேன். பெரிய பொண்ணு வா, கிளம்பு கிளம்பு. ஆ, எங்க கூப்பிடுறீங்க என்னைய? நாளா எங்கேயும் வர முடியேன் அம்மா. உன்னை எங்கேயும் இங்க நான் ஒன்றும் பிக்னிக்லாம் கூட்டு போல. உங்க அண்ணன் வீட்டுல கொண்டு சொல்லி உன்னைய விட்டுட்டு வந்துடுறேன் வா. அதெல்லாம் முடியாது, நான் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். நீ இந்த வீட்டுல இருந்து கிழிச்சதெல்லாம் போதும், நீ உங்க வீட்டுக்கு கிளம்பு. இங்க என் பேச்சையும் கேட்கல, எங்க அம்மா பேச்சையும் கேட்காம இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. கிளம்புன்னு சொன்னேன். ஐயா, இப்ப அவசரத்துல கொஞ்சம் துணியை தான் பேக் பண்ணேன். பரவாயில்ல, நான் அப்புறமா மீதி துணியெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போதைக்கு இதை கொடுத்து அனுப்பி விடு. சரிம்மா, அதை கொண்டாங்க. வா வா பெரிய பொண்ணு, கிளம்பு. இங்க இனிமே நிக்கப்படாது போ. ஏலே சேகர், சொன்ன கேள, அந்த பிள்ளைய போட்டு ஏன் இப்படி பாடாப்படுத்துற? அந்த பிள்ளை வேலைக்கு என்னமோ இன்டர்வியூக்கு தான் போச்சான். ஆமா, இன்டர்வியூக்கு போவா. இன்டர்வியூ இவ பெரிய கலெக்டர் வேலை பார்க்க போறாள்ல. ஏலே சேகர் நில்லு, அந்த பிள்ளை கழுத்தை பிடிச்சிட்டா தள்ளிக்கிட்டு போறான். ஏங்க நீங்க சும்மா இருங்க. அவ அண்ணன் வீட்டுல ஒரு 4 நாள் இருந்தாதான் அவளுக்குலாம் புத்தி வரும். போயிட்டு வரட்டும். எனக்கு இதெல்லாம் சரியா படலாமா சொல்லிட்டேன். ஏங்க நீங்க வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்க, வாங்க. பெரிய பொண்ணு சும்மா இப்படி அடம் பிடிக்காத, சொன்னா கேளு. உன்னைய நான் டீசெண்டா கூட்டு போய் உங்க அண்ணன் வீட்டுல உடனே நினைக்கேன். 4 பேர் பார்த்து நம்மள சீன்னு பாக்குற அளவுக்கு வைக்காத. நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன். ஐயா இரு, இவளை ஆளுக்கு ஒரு கையும் காலுமா கொண்டு போய் பிடிச்சு கொண்டு போட்டுட்டு வந்துருவோம் வீட்டுல. ஏன் பிள்ளைகளா, நீங்களாவது உங்க அம்மா வேணும்னு சொல்லக்கூடாது உங்க அப்பங்கிட்ட. நீங்களும் சும்மா எங்க அம்மா கூட போறேன்னு சொல்லுங்க. அப்பதான் உங்க அப்பாவும் உங்க பாட்டியும் சும்மா இருப்பாங்க. தாத்தா, நீங்க வேற சும்மா இருங்க தாத்தா. நாங்க அம்மா கூட போறேன்னு சொன்னேன்னா அம்மா எங்களை விட்டுட்டு வெளியே போயிருவோம். அப்புறம் நாங்க சுவாத்துக்கு என்ன பண்ணுவோம்? அதுக்கு நாங்க பாட்டி கூட இருக்கோம். அம்மா எங்கனாலும் போயிட்டு வரட்டும். அது சரி, பிள்ளைகளும் விவரமா தான் இருக்கு. மருமோட பாக்கையும் பாவமா இருக்கு. போவாண்டேன்னு அடம் பிடிச்சு அழுதுட்டு டக்கா தெருவுல கிடந்து இவரு சும்மா இருக்குன்னா கேட்க மாட்டேங்குவா. அம்மா எங்க விண்வெளிக்கா போறாங்க? பக்கத்து தெருவுக்கு தானே போறாங்க. அதுக்கு ஏன் இப்படி அழுகுறாங்க? ஏலே சேகர், வராண்ட இங்க அவளை உடல சும்மா போட்டு இப்படி தெருவுல கிடந்து இழுத்துட்டு டக்காத அவளை. அப்பா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டேன். தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. என்னமும் பண்ணுங்க போங்க. அவரு இப்படிதான் என்னத்தையாவது சொல்லிட்டு அடப்பாரியா. இவளை குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் அது வீட்டுல போட்டு வருவோம். ஒன்றும் தேவையில்ல, யாரும் கொண்டு விட வேண்டாம். நானே போகிறேன். பைய கொடுங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன். பாருமா, அப்ப கூட திமிரா எப்படி பேக வாங்கிட்டு போறான்னு பாரு. இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி பேச்சு கேட்டு வீட்டுல இருக்கேன்னு சொல்லியலான்னு பாரு. வீட்டுல இருக்கேன், வீட்டுல இருப்பேன், போக மாட்டேன் தான் சொல்லியால தவிர நான் இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு அவன் வாயிலிருந்து வர மாட்டேங்க. அவனை அப்படி சொல்லுவான்னு நினைச்சுதான் நான் பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வரைக்கும் அவளை இழுத்துக்கிட்டு வந்தேன். அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தையே வரலையே. எப்படி வரும்? அவ சொல் பேச்சு கேட்டு இருந்தா தானே அப்படி வாயில வரும். நீ போட்டு சும்மா அவளை நினைச்சு வருத்தப்படாதையா. அவளுக்கு ஒரு மாசத்துக்கு அங்கே இருந்தாதான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும். இருக்கட்டும். அம்மா, அப்ப என்னம்மா அவ வேலைக்கு இன்டர்வியூ போனான்னவ? அப்படியா? எனக்கு நையா தெரியும். அவ அப்படி போனான்னு நான் உங்ககிட்ட சொன்னோம்ல. அதுக்கப்புறமா தான் இப்போ அவன் வந்ததுக்கு அப்புறமா தான் என்னமோ என் மாமனாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா வேலைக்கு இன்டர்வியூ போனேன்னு. அதான் எனக்கும் தெரியும். அவசரப்பட்டுட்டேனம்மா. ஆமா, உன் முன்னாடி 10வது பேலுக்கு எங்கன்னா கலெக்டர் வேலைக்கா இன்டர்வியூ இருப்பா. எங்கன்னா கடையில போய் நிக்கிறதுக்கு, ஜவுளி கடையா துணி கடையா ஏதாவது ஒரு கடையில வேலைக்கு நிக்கிறதுக்கு போய் வேலைக்கு இடக்க போயிருப்பா. அதுவும் சரிதான். நீ எதுக்கும் போன பண்ணி அவன் அண்ணனுக்கும் சொல்லிடு, வீட்டுக்கு வாரா பாத்துக்கிடுங்க அப்படின்னு. அதெல்லாம் வீட்டுக்கு ஏற்கனவே பேசிட்டேம்மா. ஒரு 4 நாள் கொண்டு விடு, நான் அவளுக்கு நல்ல புத்தி சொல்லி அனுப்புறேன்னு இருக்காவ. அதனால அவ போயிட்டு வரட்டோன்னு அப்புறம் ஃபோன் பண்றேன் அவளுக்கு. சரியா, உள்ளவா காப்பி போட்டு தாரேன். சரிம்மா. இந்த பிள்ளைல கூட ஒரு வார்த்தை எம்மா போவாதன்னு சொல்லவும்ல. அந்த பிள்ளைல அதெல்லாம் எட்டி கூட பார்க்கல பேரு. அந்த பிள்ளைல என்னதான் பண்ணும்? எப்ப இவ தாயா இருந்திருக்கா 2 பிள்ளைக்கும். பெரிய பொண்ணு, வா 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 வந்து பக்கத்துல உட்காரு. ஏலா, என்னைய பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதோ? நானே எங்க வீட்டில் என்னைய துரத்தி விட்டுட்டாவன்னு அழுதுகிட்டே வாரேன். நீ என்னன்னா வா 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 வந்து என் பக்கத்துல உட்காருன்னு பாட்டா படிக்க பாட்டு. வர்ற கோபத்துக்கு இந்த பேக்கை தூக்கிட்டு அடிச்சேன்னு வையன், மூஞ்சி கிஞ்செல்லாம் பறந்துடும். அம்மா, அட நீ எதுக்கு பெரிய பொண்ணு இதுக்கெல்லாம் வருத்தப்படுற? அன்னைக்கு வரை எங்க வீட்டுல வாட்டி விட்டாவ, நான் குடிசையை போட்டு தெருவுல கிடைக்கலையா? அது மாதிரிதான் வா, அன்னைக்கு என் வீட்டுக்கு வா, நான் உன்னைய பாத்துக்கிறேன். உன்னைய தெருவுக்கு அனுப்பியிருக்கணும். அன்னைக்கு உன்னைய திருப்பி வீட்டுக்கு உங்க புருஷன் கூப்பிட்டு போயிருக்க கூடாது. உன்னைய வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுனாலதான் இன்னைக்கு என்னைய நீ நடுத்தெருவுல வர வச்சுட்ட. சரி சரி விடு பெரிய பொண்ணு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சாதாரணம். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. வா, எங்க வீட்டுக்கு உன்னைய கூப்பிட்டு போறேன். வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வேற உங்க வீட்டுக்காரர் உங்க மாமியார்லாம் ஏதாவது சொல்லுவாவ. நான் எங்க அண்ணன் வீட்டுக்கே போறேன். உங்க அண்ணன் வீட்டுக்கா? உங்க மைனி உன்னைய உள்ள சேர்க்குமா? அதெல்லாம் எங்கள் மைனி ஒன்றும் சொல்லாது. 4 கற்றுக்கத்தோம், அதுக்கப்புறம் அவள் பாட்டு கடக்கான்னு விட்டுரும். அதனால் எங்கள் மைனி தான் எனக்கு சரி. நான் அங்கேயே போகிறேன். சரி, அதுக்கப்புறம் வா விருப்பம். சரி, நாளைக்கு கடை திறக்கேன், வந்துரு என்ன?
ஆமாம், பெரிய நகை கடை திறப்பு விழா வைக்க போகிறா, கடைக்கு வந்துடுறாவ. போலா. நானே எங்கள் அண்ணன் வீட்டில் போய் என்ன பாடுபட போகிறேன்னா தெரில. இதில் இவா ஒருத்தி தூர போலாம். நான் நடுத்தருவதுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த குந்தாணி தான். பெரிய பொண்ணு மறந்துடாத, நாளைக்கு நம்ம கடைக்கு தரப்புழாக்கு மெயின் ஆளே நீ தான். வீட்டுக்கு வந்திருக்கோம், சாவியை வாங்கி வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சொசைட்டிக்கு பாலை கறந்து கொடுத்தாச்சு, வீட்டு தேவைக்காவது கொஞ்சம் பால் வச்சுட்டு கொடுப்போன்னு இல்லாம அவளத்தையும் ஊற்றி கொடுத்துட்டேன். என்ன ஓர்மையில தான் இருக்கேனே தெரிய மாட்டேங்கு. ஏதோ எப்பயும் கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சம் பாலை விட்டுட்டு கறக்கிறதுனால கொஞ்சம் பால் கிடச்சிச்சு. சரி, எப்பயும் தினமும் நம்ம வீட்டில் வாங்குற பால் கரையே வேற வந்து வாங்க வருவாங்களே, அவங்களுக்கும் கொஞ்சம் பாலை எடுத்து வச்சுட்டு நமக்கு வீட்டுக்கு தேவைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம். தங்கங்களா, எலுமி குடிங்க, உங்க அம்மா கிட்ட பால் இருக்கும். சரி, நான் வாரேன். புல்லு தண்ணி எல்லாம் வச்சிருக்கோம்ல, சாப்பிட்டுட்டு கடங்க. என்ன பையோட வந்திருக்கா? எதுவும் பழைய துணியா? உங்க அண்ணன்ட்ட கொடுத்து ஏதோ ஆசிரமத்துல கொடுக்க சொல்றதுக்கு கொண்டு வந்தியா? நானே எங்கேயாவது ஆசிரமத்தில் சேர வேண்டிய நிலைமையில இருக்கேன். இதில் இந்த துணியெல்லாம் ஆசிரமத்துக்கு கொடுக்க போறேன்னாக்குண்ணா. என்ன உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எங்க பாத்துக்கிட்டு இருக்கா? இல்லை மைனி, அண்ணன் வீட்டில் இல்லை. அவரை பத்தி தெரியாதா? சொசைட்டிக்கு பாலை கொடுத்துட்டு வர சொன்னேன், போனாரு, இன்னும் ஆளை காணும். இப்ப வந்துருவாரு, வா காப்பி போட்டு தரேன், உள்ளவா காப்பியை குடிச்சிட்டு போ. என்னது, காப்பியை குடிச்சிட்டு போறாதா? காப்பியெல்லாம் குடிச்சிட்டு ராத்திரி டின்னர் எல்லாம் இங்கே தான் சாப்பிடணும். வாங்க உள்ள போவோம். என்ன சொல்லிட்டு போறா இவா? ஒருவேளை ராத்திரி சாப்பாடும் சாப்பிட்டுட்டு போலான்னு பார்க்கல, வேலைகள்ளி இருக்கும். இருந்தாலும் மாமியார் வீட்டில் தானே இருக்கும் அந்த பொம்பளை, அதுதான் எல்லா வேலையும் செஞ்சு வைக்குமே. ஒருவேளை அது சாப்பாடு பிடிக்காம இன்னைக்கு நம்ம கையால் சாப்பிடலாம்னு நினச்சிட்டு வந்திருக்காளே, நம்ம தெரியலையே. இதெல்லாம் கையில் பையோட வந்திருக்காளே, இவன் கையில் பையோட வந்திருக்கதை பார்த்தா பயமா உள்ள இருக்கு. என்ன ஏதுன்னு உள்ள போய் கேட்டு பார்ப்போம். இந்த டிவி ரிமோட்டு எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த சின்னப்படி எங்கே கொண்டு வச்சான்னு தெரியலையே. ஒளிச்சு கிழிச்சு வச்சுட்டாலோ? இவன் ஒளிச்சு வச்சு விளாடியதுக்கு இங்கே யார் இருக்கா? ஒருவேளை தாய் மோளும் 2 பேரும் ரிமோட்டுக்கு சண்டை போட்டு ஒளிச்சு வைப்பாவளோ? இருக்கும் இருக்கும். எங்கள் மைனி சீரியல் தீவிரமாக பார்க்குற ஆளு. ஏன்னா பெரிய பொண்ணு. என்ன மைனி? இல்லை, என்ன பேக்கு என்ன ஏதுன்னு ஒழுங்கா விவரமா சொல்லாம நீ பாட்டுக்கு வந்துட்ட. அது பேக்கு தான் மைனி. இது துணி பேக்கு தானே? ஆமாம். யார் துணி? உன் துணியா? ஐயோ மைனி, தொண்ணு பேசாமல் சீக்கிரம் காப்பி போட்டு கொண்டாங்க மைனி. இவ்வளோ நேரத்துக்கு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் இங்கே வந்து நின்று டீ ஆற்றிக்கிட்டு நிற்கிய. போங்க சீக்கிரம் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வாங்க மைனி. தொண்டெல்லாம் வறண்டு போய் கிடக்கு. உட்கார வச்சு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கீல. எங்கள் அண்ணனை வேற இன்னும் காணும். இல்ல, காப்பி போட்டு கொண்டாரே. என்ன இவ ஒரு பேச்சும் பதில் ஒன்றும் சரியா சொல்ல முடியுங்களே. வீட்டில இருந்து குவாச்சிக்கிட்டு வந்திருப்பாள். ஏற்கனவே இது மாமியார் வேற, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னைய துரத்தி விடியும் பாருங்க. இன்னைக்கு துரத்தி கிட்டி விட்டுருப்பாளோ? என்ன பிரச்சனை என்னன்னு தெரியலையே. லட்சுமிக்கு போன் அடிச்சு கேட்டா தெரியும். பால் அடுப்புல போட்டுட்டு அவட்ட என்ன ஏதுன்னு கேட்போம். லட்சுமிக்கு தெரியும்ல எதா இருந்தாலும். இவ ராத்திரி டின்னருங்க தான் தும்பேன்னு சொல்லும் போதே எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. இவ அநேகமா வீட்டுல சண்டை போட்டுட்டு தான் வந்திருப்பான்னு நினைக்கேன். பைய தூக்கிட்டு இந்த மனசை எங்க இருக்காருன்னு போனை போட்டு வர சொல்லணும். உங்க தங்கச்சி வந்து பையோட நிக்கா, என்ன ஏதுன்னு கேட்டவள அடுப்புற வழிய பாருங்கன்னு. இவளங்க வீட்டுல வச்சோம், இவன் இங்கேயே டேரா போட்டுருவா. அப்புறம் அங்க போவே மாட்டா. அப்படியே சுத்திக்கிட்டு வயிற்ற நிரப்பிட்டு அப்படியே திரியலான்னு இருப்பா. இந்த மனுஷனுக்கு ஒரு பூனை பண்ணிட்டு வாரேன். அண்ணே அண்ணே அண்ணே. ஏம்மா தங்கச்சி, என்னம்மா நடந்துச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி நீ அழியா? அண்ணே, என்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாவண்ணே. அண்ணன் வீட்டுக்கு போட துணிமணியெல்லாம் தூக்கி வெளியே கொண்டு போட்டு என்னைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாவண்ணே. எல்லாத்துக்கும் காரணம் எங்க மாமியார் தானே. இங்க பாரு, அந்த செவுல அப்பி போடுவேன். ஆமா, எல்லாத்தையும் மாப்பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன சத்தம் கேக்குது? அதுக்குள்ள வந்துட்டாரு அந்த மனுஷன். போய் பேசுறேன்னா பல்ல தட்டி கையில தந்துருவேன். அம்மா, நீ என்ன பண்ணுன? வேண்டாத காரியம் எல்லாம் செஞ்சுவிட்டு சும்மா அழுதுகிட்டு இருக்கக்கூடாதுங்க சொல்லிட்டேன். என்னன்னு நீ இப்படி பண்ற? ஒரு நாள் நீ என்னைய திட்டுனது கிடையாது, இப்ப நீ இப்படி திட்டுற? நினைச்சேன் இவ அப்பவே பைய தூக்கிட்டு வரும்போதே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. நான் நினைச்ச மாதிரியே ஆயிப்போச்சு பாருங்க. போன தடவை சண்டையில என் சரின்னு மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருக்காரு. இந்த முறையும் அதே தப்ப பண்ணுனா எப்படி மாப்பிள்ளை விடுவாரு? தாய் பேச்சையும் கேட்க மாட்டுங்க, மாமியார் பேச்சையும் கேட்க மாட்டுங்க, அவ பேச்சையும் கேட்க மாட்டேங்க, ஒருத்தர் பேச்சையும் கேட்கலன்னா எப்படி இவ்வளோ வீட்டில் வச்சிருப்பாவ? அதான் துணிமணியெல்லாம் தூக்கி வெளியே போட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காரு. மாப்பிள்ளை எனக்கு உடனே போன பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஓஹோ, இந்த கூத்தப்ப உங்களுக்கும் தெரியுமா? நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல.
ஏம்மா சொசைட்டிக்கு பாலை நீ கொடுத்து அனுப்புனப்பறம் நான் அங்கே வச்சுதாம்மா நான் எனக்கு தெரியும் விஷயம். அதுக்கப்புறம் தான் நான் வாரேன் வீட்டுக்கு. கையை காலை வச்சுக்கிட்டு வீட்டில் இருன்னா ஒரு பேச்சு கேட்க முடியுங்க. நான் மாப்பிள்ளை கிட்ட ஒரு 4 நாள் வச்சு அனுப்புறேன் புத்திமதி சொல்லின்னு சொல்லியிருக்கேன். அதனால 4 நாள் வீட்டில் உங்க மைனி சொல்லி பேச்ச கேட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ஓடியே போ. போங்க, நான் இங்கேயும் இருக்க மாட்டேன், நான் போறேன். என் மேல உங்களுக்கு பாசமே இல்லல்ல. இங்க பாரு பெரிய பொண்ணு, நீ மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. என்னைக்கும் கோவப்படாதவன் இன்னைக்கு கோவப்படியன்னா என்னத்துக்கு? நீ பண்ண தப்பு காண்டிதான் உன் சேர்க்க சரியில்லை. இங்க பாருங்க, சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் குறை சொல்லாதீங்க. அவிய தான் எனக்கு எப்பயோ உறுதுணையா இருக்கவிய. இப்போ கூட வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்பின உடனே உமா வா என் வீட்டுக்கு வா, நான் உன்னையே பார்த்துக்கிறேன்னா. நான் தான் என் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன், என் அண்ணன் பார்த்துக்கிடுவான்னு வந்தேன். கடைசியில் பார்த்தா நீங்களும் என்னைய வெளியே அனுப்ப தான் பிளான் போடுறீங்க. இருங்க, இனிமே நான் உங்கள் வீட்டுக்கும் வரமாட்டேன். அவளை மாதிரி தெருவில் போய் கிடக்கலான்னு இருக்கியோ? இந்த பெரிய பொண்ணு சொந்த காலில் நிற்பா. இப்போ என்ன வாடகை காலிலேயே நிற்கா? சொந்த காலில் தானே நிற்கா. கையை காலெல்லாம் முடிச்சு வீட்டில் போட்டு விடுவேன் பார்த்துக்க. மாப்பிள்ளையும் எவ்வளோ நாள் தான் பொறுப்பாரு. இனிமே மாப்பிள்ளைய செவில்ல 4 கொடுங்கன்னு சொல்லலான்னு இருக்கேன். போங்க, நான் போறேன். பெரிய பொண்ணு நில்லு. எங்க அவ போட்டோம், எங்க தான் போறான்னு நம்மளும் பாப்போம். ஐயே, அவன் மேல கோவத்துல நான் பேசிட்டே அவ குவாச்சிட்டு போறாள. சரி, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். எங்க நீங்க ஒண்ணு அவளை கூப்பிட போக வேண்டாம். அவ என்ன சின்ன பிள்ளையா? வழியா தெரியாத அவளுக்கு. இங்க இல்லைன்னா அவ வீட்டுக்கு போவா. அவ வீட்டுக்கு போகலன்னா மறுபடியும் லட்சுமி வீடு சரசு விடுன்னு அவ வீட்லயா போய் 2 நாள் இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போவா. அடுத்தவ வீட்டுல எத்தனை நாள் கிடக்க முடியும்? நம்ம வீட்டுல இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் சொல் பேச்சு ஒன்றும் கேட்க முடியா. நீங்க இன்னைக்கு அவட்ட கோவமா பேசுனது சரிதான். இருந்தாலும் நான் பெரிய பொண்ணுகிட்ட ஒரு நாளும் இப்படி கோவப்பட்டது கிடையாது. இன்னைக்கு எனக்கே கோவம் வந்து போச்சு. நானும் நீங்க எங்க அவட்ட பாசமா பேசி அவளை இங்கே இருக்க சொல்லிருவீங்களோன்னு தான் நினைச்சேன். அவளுக்கு ஒரு டம்ளர் காப்பியாவது கொடுத்தியா? காப்பி நாப்பிலாம் ஒன்றும் கொடுக்கல. அவ போட்டு கொண்டாங்கன்னு தான் சொன்னா. எனக்கு இவ பையோட வந்திருக்காளன்னு ஒரே யோசனை. யாருக்கும் போன் அடிச்சு கேட்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அதனால காப்பியெல்லாம் ஒன்றும் போடல. வாழை அப்படியே அடுப்பங்கரையில தான் இருந்து தூங்குது. இருந்தாலும் ஒரு டம்ளர் காப்பியாவது போட்டு கொடுத்துருந்துருக்கலாம் அவளுக்கு. பாவம் பாரு, அங்கே வீட்டில் சாப்பிட்டாலோ சாப்பிடலையோ பையத்துக்கிட்டு வந்துட்டு பையோட போறாள. எனக்கு ஒரே வருத்தமா இருக்க. போங்க, பாவா கூட போய் ரோட்டில் நீங்களும் போய் தூங்குங்க. போங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். இருட்டினதான் அவன் வீட்டுக்கே அவ போவா. நீங்க போய் கையை காலை கழுவிட்டு வாங்க, காப்பி போட்டு தாரேன். சரி பத்திராளி. இருந்தாலும் என் தங்கச்சின்னு நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. எதுக்கு ஒரு கூப்பிட்டுட்டு வரட்டுமா? ஒவ்வொரு காலம் தரிச்சா சரி வந்துடும். சரி, நான் கூப்பிட போகல. போ போய் காப்பியை போடு. திரும்ப போய் கூட்டிட்டு வராரா வீட்டுக்கு? அவள் அப்படியே வீட்லயே வச்சுக்கிடலான்னு எண்ணத்துல இருக்காரா என்னமோ தெரியல. எப்ப பாரு வேலை வேலை வேலை. நம்மள கண்ணுக்கு தெரியவே மாட்டோம் போல இருக்கு. சரி, மீதி வேலையை நாளைக்கு பார்ப்போம். இப்ப தூங்கலாம். என்ன நடக்குதுங்க? வரான். என்னது அவன் பாட்டுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு வரான். நம்ம அங்க இருக்கிறது கண்ணுக்கே தெரியலையா? ஈஸ்வரா, அங்க என்னதான் நடக்குது? அட என்னது இது? அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் பாட்டுக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூக்கி லேப்டாப் வச்சுட்டு படுத்துட்டான். நான் அந்த ரூம்ல இருக்கிறது இவனுக்கு தெரியுமா தெரியாதா? நான் எதுவும் கண்ணுக்கு தெரியாத மாய மோகினி மாதிரியா இருக்கேன். என்னமோ அவன் மட்டும் தான் அந்த ரூம்ல இருக்க மாதிரி. அவன் பாட்டுக்கு வரான் போறான் எல்லாம் பண்றான். அவன் பாட்டுக்கு தூங்குறான். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இவன்? நானும் தூங்குறேன். கடவுளே, சீக்கிரம் இவனுக்கு புத்திய கொடு. நமக்கு வேற சீக்கிரமா தூக்கம் வேற வந்து தொலையாது. பாரு எப்படி குழந்தை கணங்க இருந்து தூங்கிட்டு இருக்கான்னு. ஆனா அழகா தூங்குறத கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலதான் இருக்கு. பொய்யான அன்பை நம்பி பட்ட மரமா கிடக்க. உன்னைய நான் தலைக்க வைக்கலான்னு என்னோட அன்பை நான் பொழியிறேன். ஆனா நீ என்னையும் மதிக்க மாட்டேங்கிற. அதானே நம்ம யாரோட அன்பு வேணும்னு ஏங்குறோமோ அது மட்டும் ஈஸியா கிடைக்காது. என்னை இப்படிலாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காத ப்ளீஸ். தூங்கிருப்பானோ? என்னை இப்படி தனியா புலம்ப விட்டுட்டானே. பக்கத்துல போய் மெதுவா தூங்கிட்டானான்னு கேட்டு பார்க்கலாமா? இந்த ஜென்மெல்லாம் படுத்த உடனே தூங்கிறோம். நமக்கு தான் தூக்கம் வராது. தூங்கியிருப்பான் எப்படியும். நம்ம போய் பேசுவோம் பக்கத்துல போய் காதுக்குள்ள என்ன பண்றான்னு பார்ப்போம். முழிச்சானா செத்தோம். சாமி ஆடிடுவான். ஒழுங்கு மரியாதையா ஓடி போய் நம்ம இடத்துல படுத்துக்கிடுவோம்.